ஹே ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி டேட்டில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன் ஆஃப் சூப்பர் க்ரோயிங் ஃபீல்டு அப்படின்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரோலை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இவ்வளோ பயங்கரமான க்ரோத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஏஐயோடைய ரைஸ் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸோட நீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆரம்பித்து ப்ராம்ப்ட் இன்ஜினியராக நீங்கள் வந்து எப்படி ஆகுறது, அதோடைய சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணுறது, இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஏஐ வந்து இருக்குது. ஸோ ஏஐ மூலமா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா என்னால் ஒரு ஏஐ மூலமா வந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணி என்னால் ப்ராப்பராக வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் என்னால் வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த ஏஐ வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலுமே அதுக்கு சுயமாக வந்து இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது, சுய சிந்தனை வந்து அதுக்கு வந்து கிடையாது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸோடைய ரோல் வந்து உள்ளே வருது. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அந்த ஏஐ கிட்ட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தை கேட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை வெளில வாங்குறவங்க தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்க. ஸோ ஹியூமனுடைய க்ரியேட்டிவிட்டிக்கும் பவர் ஆஃப் ஏஐக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜாக வந்து நம்ம இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய சிஇஓ வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக அந்த ஸ்பீச்செல்லாம் யார் ரெடி பண்ணுவாங்கன்னா, அந்த சிஇஓடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஏஐ வந்துட்டதால் அதே சேம் ஸ்பீச்சை நமக்கு தேவையான டேட்டாலாம் ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணி என்ன ஸ்பீச் வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஏஐ கிட்ட நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் அதுக்கு அந்த சிஇஓ என்ன அட்ரஸ் பண்ண போகிறாரு, என்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறாரு, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ஏதாவது வந்து பண்ண போகிறாரா, அதை பற்றி பேச போகிறாரா, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் அவர் சிஇஓட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தெரியும். ஆனால் அவங்களாம் உட்காந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் வச்சுக்கிட்டு அது ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணி எனக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஏஐ வந்து அதுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இங்கே தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போது இந்த ஏஐ முக்கியமாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 விஷயம் வந்து இருக்குது, ஒரு 5 டெக்னிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம், எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் ஏஐக்கு. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் அந்த அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை நீங்கள் வந்து ஒரு நியூ ரிலீஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு நியூ ரிலீஸ்க்கான ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு ஏஐயோடைய ஹெல்ப் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்டெக்ஸ்ட் வந்து அந்த ஏஐ கிட்ட வந்து சொல்லணும். அந்த ஏஐ கிட்ட போயிட்டு நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே அந்த ஏஐ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நமக்கான அவுட்புட்டு என்ன, இப்போ நான் வந்து ஒரு ஐஓடி கன்சல்டன்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன்னு எனக்கு வந்து தெரியும். ஐஓடி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சிலது இருக்கும், அதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி அந்த ஏஐ கிட்ட போயிட்டு நான் வந்து இது மாதிரி நீ வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் அந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த ஏஐ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் வந்து ஏஐக்கு வந்து ஃபீட் பண்ணி வேணும். ஏன்னா நீங்கள் வந்து பிளைண்டாக போயிட்டு ஒரு ஏஐ கிட்ட ஒரு எல்எல்எம் கிட்ட போயிட்டு பிளைண்டாக நீங்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தீங்கன்னா அதோடைய ஓன் வேலை தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணும். பட் இன்ஸ்டேட் நம்ம வந்து ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் நான் வந்து ஜென்ரலாக போயிட்டு நீ எனக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் தேவை, அந்த சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டி இது அந்த சாஃப்ட்வேர் இந்த பர்டிகுலர் மார்க்கெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஏஜ் குரூப்ஸு, ஸோ என்னென்ன டேட்டா உங்களால் ஃபீட் பண்ண முடியுமோ அந்த எல்லா டேட்டாவும் அந்த ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸாக்ட் அவுட்புட்டாக அந்த ஏஐயால் உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக வந்து கொடுக்க முடியும். அதனால தான் நீங்கள் என்ன டாஸ்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பேக்ரவுண்டை ஏஐ கிட்ட முன்னாடியே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எனி சாஃப்ட்வேர் ரிப்போர்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து அந்த ஏஐ கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாக்ட் ஆர் சிமிலர் ரிப்போர்ட்டு, அதே மாதிரியான ஃபார்மேட்ஸ், ஸ்டைலிங் இதெல்லாம் அது வந்து
நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ரிப்போர்ட்டையும் வந்து அதே மாதிரியான ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ நம்ம என்ன தேவை அவுட்புட் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஐயால் ரொம்ப பெட்டராகவே நமக்கு வந்து அதோடைய அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய டாஸ்க்கை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டைப்பாக வந்து ஏஐ வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் ஏஐயால் வந்து ஈஸியாக வந்து ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு 2000 வேர்ட்ஸ்க்கு நீ ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா 2000 வேர்ட்ஸ்க்கு வந்து அந்த ஏஐ வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போய்டும். ஆனால் அது இல்லாமல் அந்த பெரிய டாஸ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண வைக்கணும். ஏஐ அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான கிளியரான ஃபார்மேட் வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வெளியே வரும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக என்ன மாதிரியான ஃபார்மேட்டை நமக்கு அவுட்புட் வந்து வேணும், என்ன ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது நம்ம ஏஐ கிட்ட வந்து சொல்லியே ஆகணும். ஸோ ஃபார்மேட்டிங் அண்ட் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஏஐ ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா அது ஏஐ அதோட ஸ்டைலில் தான் முன்னாடி சொன்ன மாதிரியே க்ரியேட் பண்ணும். ஆனால் இப்போ நான் போய்ட்டு அது வந்து நீ ஃபார்மல் டோனில் ஒரு கன்சல்டன்ட் எப்படி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அதே மாதிரியான எக்ஸாக்ட் ரெப்ளிக்கால நீ வந்து ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட்டோடைய ரிப்போர்ட் ஸ்டைல்லையே வந்து அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏஐயே நீங்கள் வந்து ஏஐ டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த டாஸ்கோடைய பேக்ரவுண்ட் ஃபீட் பண்ணணும், கண்டெக்ஸ்ட் வந்து சொல்லணும். இதை வந்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நீ வந்து ரெடி பண்ணி இல்லை ஒரு இன்ஜினியர் மாதிரி ரெடி பண்ண அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட் ஏஐக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அது க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் நீங்கள் பண்ண போகிற டாஸ்க்கோட ஒரு அவுட்புட்டோடைய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது மாதிரியான சிமிலர் அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரெஃபரன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் ஏஐக்கு. இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ ஏஐ கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அவுட்புட் இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக அந்த டாஸ்க் வந்து முடிக்கும். தென் ஃபைனல் முக்கியமாக என்ன மாதிரியான ஃபாண்ட்டு, என்ன மாதிரியான ஸ்டைல், என்ன மாதிரியான டோனில் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஏஐ கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட்டை அந்த ஏஐயால் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம். இப்போது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்து இருக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க வெறும் வந்து ஏஐ கிட்ட பேச தெரிஞ்சு ஏஐ கிட்ட கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ஒரு நாளில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கலாம், 1 வீக்கில் கற்றுக்கலாம், 9 ரூபா கோர்ஸில் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த ரோலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட அதோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப காலமாக ஆல்ரெடி இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் ஃபார்மா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்மாவுடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியும். ஃபார்மா வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற கேபிஐ மெட்ரிக்ஸ் என்ன, கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் என்ன, அதில் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு டொமைன் எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆகிறது கம்பேரேட்டிவ்லி ஈஸி. ஏன் அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்க்கு முக்கியமான தேவையான 3 ஸ்கில் நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில் தேவை, கிரியேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் தேவை. அதில் டெக்னிக்கல் ஸ்கில் நம்ம இன்டெப்த்தாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைத்தான் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பைத்தான் பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி மெஷின் லேர்னிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஒரு மாடலில் ஸ்க்ராட்சில் இருந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராம்ப்ட் டீமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுடைய பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும், அதோடைய வைஸ் அண்ட் ஹவு எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தானுடைய நாலேஜ் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. தென் முக்கியமாக ஏஐ அண்ட் எம்எல் வந்து அதோடைய ஃபவுண்டேஷன் நாலேஜாச்சும் உங்களுக்கு வந்து தெரியணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, இது மாதிரி இருக்கிற பேசிக் மெஷின் லேர்னிங்ஸ் அண்ட் ஏஐ அல்காரிதம்ஸு அதோடைய பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு மாடலில் பில்ட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸோடைய ஹெல்ப்பை வச்சு உங்களுடைய ஓன் பர்பஸ் அப்ளிகேஷனையும் ஏஐ ஏஜென்ட்டையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து அப்போ தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுவுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான். தென் ஃபைனல் அண்ட் முக்கியமான விஷயம் டேட்டா அனலைசிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஐ கிட்ட வந்து நீங்கள் சொன்ன உடனே ஏஐ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய்ட்டு ஏஐயை ஒரு சின்ன லோகோவை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள், அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லோகோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் நிறைய ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இது மாதிரி வேணாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி, எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணி, எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஆட் பண்ணி, ஃபாண்ட் ஸ்டைல் மாற்று, இது மாதிரி அது ஏஐ கிட்ட
நீங்கள் திரும்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் அந்த ஏஐயால் உங்களுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். அங்கே தான் டேட்டா அனலைசிஸ் ஒரு பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஏஐ வந்து என்ன கொடுக்குது, அது என்ன பேட்டர்ன் வந்து சொல்லுது, இதெல்லாம் ரெக்காக்னைஸ் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு டேட்டா அனலைசிஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிரியேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்ஸ் நாலேஜ் அப்படின்னு வரப்போ முக்கியமாக கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படின்னா போத் வெர்பல் அண்டு ரிட்டன், அதாவது லிங்குவிஸ்டிக்காக நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் பேஸ்டு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ராம்ப்டிங் வந்து பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான நாலேஜ், ஓரளவுக்கு டீசெண்டான இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட பேசி வேலை வாங்குறீங்களோ அதே மாதிரி ஏஐ கிட்ட பேசி வேலை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து பெட்டராக இருக்கணும். இது தாண்டி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏஐ வச்சு ஒரு ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு பேசிக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐ வச்சுமே உங்களால் அங்கேயே வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கில்லு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஸ்கில்லு டொமைன் எக்ஸ்பர்டைஸு. நீங்கள் இன்றைக்கி வந்து வேர்ல்டில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஃபார்மா இருக்குது, ஐஓடிஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இருக்குது, பேங்கிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், கமர்ஷியல் பேங்கிங் இருக்குது. இது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம வந்து டொமைனாக வந்து பிரித்தோம்னா எக்கச்சக்கமான டொமைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு அப்படின்னாலுமே கூட அந்த டொமைன் பர்டிகுலர் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து ஆக முடியும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட பேசிக் முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தானு, டேட்டா அனலைசிஸ், ஏஐ அண்ட் எம்எல் உடைய ஃபவுண்டேஷன் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களால் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோலுக்கு உள்ளே வந்து போக முடியும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ரோலுக்கான சேலரி கம்பேரேட்டிவ்லி ரொம்ப ஹை இன்றைக்கி டேட்டுக்கு. ஏன்னா அதுக்கான டிமாண்டு ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி உலகத்தில். இப்போ இப்படி தான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எப்படி ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் போர்ட்ஃபோலியோ நான் வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து இப்போது ஜெமினி மாதிரி ஒரு சேட் பாட்டை உங்களால் வந்து ஈஸியாக வந்து லைக் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பேஸ் பண்ண ஒரு சேட் பாட்டை வந்து உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ண ஆர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டொமைனில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இ-காமர்ஸ்க்கு பேஸ் பண்ண ஒரு சேட் பாட்டை எனி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 வீக் தான் டைம் வந்து அதுக்கான தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதை விட அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் GitHub ரெபாசிட்டரியில் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ஆர் எனி ஃப்ரீ வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ப்ரெஸ் மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை தாண்டி நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்டில் க்ரோயிங் ஃபீல்டு அப்படிங்கிறதால ஆல்ரெடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கவங்க கூட லிங்க்டின்ல ஆர் எனி ஈவெண்ட்ஸ் நடக்குது அதில் போய்ட்டு நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். அவங்க மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிறவங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து வேலை உள்ளே போகிறது அப்படின்னா எல்லா ஜாபுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலில் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏஐ அண்ட் எம்எல் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர், இது மாதிரி வேறு ரோலில் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எடுப்பாங்க. ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்பெஷலிஸ்ட், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் வந்து இந்த நேம்ஸ் வந்து இருக்கும். பட் அதோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலில் மட்டும் ஜாப் சர்ச் பண்ணாமல் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், எம்எல் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் வந்து லிங்க்டின் அண்ட் நாக்ரியில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரோல் வந்து உங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கான சிமிலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதால அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சான்ஸ் இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து எல்லாருக்கும் சேலரி பார்ட் தான். எவ்வளோ சேலரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரி லெவல் அப்படிங்கிறவங்க 0 to 4 years, மிட் லெவல் அப்படிங்கிறவங்க 4 to 10 years, அதுக்கு சீனியர் லெவல் அப்படிங்கிறவங்க 10+ years அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ட்ரி லெவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 lakhs வந்து பே பண்ணுறாங்க ஆவரேஜ் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதாவது ஃப்ரெஷர்ஸ் வந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு வந்து 12 to 15 lakh வரைக்கும் இருக்குது. தென் அதுக்கு மேலே போகிற அதாவது சீனியர் லெவல் எல்லாருக்குமே 25 lakhs அண்ட் அபோவ், 25 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சீனியர் ரோலுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இப்போ இந்த மாதிரியான பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் வந்து எங்கே போய்ட்டு நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுது அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோலுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே, அதாவது இந்தியன் ஐடி கம்பெனியில், நார்மல் ஐடி கம்பெனி லைக் டிசிஎஸ், விப்ரோ, அக்சென்ச்சர், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, இவங்க எல்லாம் வந்து ஹையர் பண்ணுறதை விட
ஏஐ ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓப்பன் ஏஐ ரீசெண்டாக டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ண நிறைய கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய பெரிய டெக் ஜாயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ரிலேட்டட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ரிலேட்டட் ரோல்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் கரியர் ரிலேட்டிவ் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய லிங்க் நம்ம இன்ஸ்டாகிராமுடைய ஸ்டோரியில் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டெலகிராம் சேனல்லையுமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் என் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். டேக் கேர், பை பை.